ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமியில் ஜிஎஸ்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அரசுக்கான வருவாய் என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா. ஸோ இந்த அரசுக்கான வருவாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நாட்டினுடைய மக்களினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நாட்டு மக்களினுடைய அத்தியாவசியங்களை பூர்த்தி செய்வதற்காகவும் என்ன பண்ணுது, ஒரு அரசு செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அரசுக்கான வருவாய் அப்படின்னாலே நம்ம டேக்ஸுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது மூலியமாக அரசுக்கு பெறக்கூடிய வருவாய் டேக்ஸ் ரெவென்யூன்னு ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். நான் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ வரியுடன் வரி வருவாய், வரி அற்ற வருவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டேக்ஸ் ரெவென்யூ அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறத தான் நமக்கு ரெண்டாக பிரிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மிக முக்கியமான வரிமுறைகள் நமக்கு நம்மளுடைய டேக்ஸ் ரெவென்யூல இருக்குது. அதாவது வரி வருவாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு இந்த இரண்டுமே வருகிறது. இப்போ டைரக்ட் டேக்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்துருப்போம். அந்த தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் த டேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அது ஒரு இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்டதா வந்துடும். இதுவே இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமர் பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருள் வாங்குவதற்கு என்ன வரியோ அதை என்ன பண்ணுவார், கன்சியூமர் செலுத்திடுவார். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார், அவர் தான் வாங்கிய வரியை என்ன பண்ணுவார், அரசுக்கு செலுத்துவார். இதுதான் மறைமுக வரி. அப்ப ஒரு கன்சியூமர்கிட்ட வசூலிக்கப்படக்கூடிய வரி அந்த பர்சனாலேயே நேரடியாக அரசுக்கு செலுத்தாத ஒரு முறை தான் நம்ம மறைமுக வரியை இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இதுதான் டேக்ஸ் ரெவென்யூ, அதாவது வரி வருவாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதுவே வரி அற்ற வருவாய்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், அரசினுடைய சேவைகளை பெறுவதற்காகவோ அல்லது சட்டம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ நாம் செலுத்தக்கூடிய தொகை, அது தண்ட தொகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை நாம் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா நான் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் இன்டைரக்ட் டேக்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அப்போ இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், இதில் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவைகளுக்கான வரி அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வரி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே நம்ம வரியை இரண்டா பிரிப்போம்னு பார்ப்போம். ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ். அதில் இந்த ஜிஎஸ்டிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் தான். அப்போ நேர்முக வரி அப்படிங்கிறது எப்போதுமே மாறாமல் ஒரே மாதிரியான தன்மையில் தான் இருக்குது. அப்போ இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பல மறைமுக வரிகளினுடைய ஒன்றிணைக்கப்பட்ட வரியாக தான் நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க. அப்போ என்னென்ன மாதிரியான மறைமுக வரிகள் எல்லாம் நம்ம பின்பற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அதே மாதிரி வேட்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெயர்களால் என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஒரு வரி அப்படிங்கிறது மறைமுக வரியாக அழைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்த ஒரு வரியாக தான் நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு உருவாக்கப்பட்டதுங்க சரிங்களா. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்களிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடு அங்கு ஒப்புதல் பெற்ற பிறகுதான் இது சட்டமாகவே இயற்றப்படுங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி 122வது பில்லா தான் நமக்கு இது சமர்ப்பிக்கப்பட்டது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்றத்தில் 122வது பில் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஜிஎஸ்டிங்கிற பில்லு சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி 101வது சட்ட திருத்தமாக தான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பில்லை பாஸ் பண்ணதுக்கு பார்லிமெண்ட்ல எப்போ இது ஒப்புதல் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2017 நமக்கு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஃபார்மேஷன் ப்ளஸ் அதுக்கான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணப்பட்டது, நமக்கு 2017 1 ஜூலைலேருந்து நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ எவ்ரி இயர் 1 ஜூலைலேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் தான் ஜிஎஸ்டி கால்குலேஷன் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே
ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஆரம்பித்து மார்ச்சில் முடியும் இல்லைங்களா? ஸோ இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் ஜிஎஸ்டி வந்து 1 ஜூலை 2017 தான் நடைமுறைக்கு வந்ததுனால அதுலேருந்து நம்ம ஜூன் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம், ஜிஎஸ்டிக்கான கால்குலேஷன்ஸை நம்ம கொண்டு போய்க்கிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயம் எங்கு எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது அல்லது இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெயர் தான் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே இந்திய அரசு சார்ந்த எல்லா அமைப்புகளுக்குமே பிரைம் மினிஸ்டர் தான் தலைவராக இருப்பார். ஆனால் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு. பட் இந்த ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தப்ப யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க, இந்த பில் பாஸ் பண்ணி இது உருவாக்கப்பட்டப்ப யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த ஜிஎஸ்டிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அவருக்கு பிறகு தற்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கிறார். அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய சேர்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் அந்த கவுன்சிலினுடைய சேர்மனாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முழுக்க முழுக்க யாரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி அமைச்சகம்ங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடிய நிதி அமைச்சகத்தின் கீழ் தான் இருக்கும். இதை எக்ஸாக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ இவங்களுக்கு கீழே தான் நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதற்கு முன்னாடி இருந்த மறைமுக வரிகள் எல்லாமே இவங்க மேற்பார்வையில் தான் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பல நிலைகளின் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போதும் விதிக்கப்படுகிறதுங்க. அதாவது பல நிலைகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டேஜ்னு சொல்லலாம். இது எதை பேஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இடத்துல பொருட்கள் உற்பத்தி பண்ற இடத்துல வரி போட்டிருப்பாங்க, அதை சேல்ஸ் பண்ற இடத்துல வரி படுத்திருப்பாங்க, அல்லது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது டாக்ஸ் கலெக்ஷன்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டா என்ன ஒரு டேர்ம் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல். எந்த இடத்தில் அது நுகரப்படுகிறதோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணப்படுது, நமக்கு வரி அப்படிங்கிறது வசூலிக்கப்படுதுங்க. அதனால தான் இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ எந்த இடத்தில் அதனுடைய மதிப்பு கூட்டப்பட்டு அது நுகரப்படுகிறதோ அந்த இடத்தில் தான் என்ன பண்ணப்படுது, நமக்கு வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வசூலிக்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த பிஓஎஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த மறைமுக வரிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பல முனைகளாக வசூலிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்திருக்கும் நமக்கு. பட் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ற மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டிங்கிறது என்ன பண்ணப்படுது, கடைசி எண்டில் எங்க பொருள் நுகரப்படுகிறதோ அங்குதான் என்ன பண்ணப்படுகிறது, வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வசூலிக்கப்படுதுங்க. இதுதான் நம்ம ஜிஎஸ்டியினுடைய மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸாக கருதப்படுதுங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளர் ஃபார்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு பார்த்துட்டோம். நிறைய இன்டைரக்ட் டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு நாடு ஜிஎஸ்டிங்கிறத நடைமுறைப்படுத்துனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா நம்ம பிரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ பிரான்ஸ் நாடு தான் முதலில் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறது. இப்போ இந்தியாவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா we are following the dual system of GST அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இரட்டை அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது என்ன இரட்டை அடுக்கு அல்லது டியூயல் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிஜிஎஸ்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி. அப்போ இந்த மாடல் யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் மாடல் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கனடா. ஸோ கனடா தான் இந்த மாதிரியான மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்ட்டு. ஸோ டியூவல் மாடல் ஆஃப் த ஜிஎஸ்டி. இதை தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் அண்டர்டேக் பண்ணிட்டு இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறோம், இருந்த எல்லா மறைமுக வரிகளையுமே ஒன்றிணைத்து நாம் ஜிஎஸ்டி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டு வருதுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரியாக தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குது. இதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரிங்க, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். அப்போ நாடு முழுவதுக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரியாக தான் என்ன பண்ணப்படுது, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது காணப்படுதுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஜிஎஸ்டியினுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம அதோடைய ஸ்லாப் ரேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கவர்மெண்டால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லாப் ரேட். 0%, 5%,
12%, 18% அண்ட் 28%ங்க. அப்போ இப்பொருட்களுக்கான வரி விகிதம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான். அப்போ எந்த பொருளுக்கு எந்த மாதிரியான பர்சன்டேஜஸை நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கூட நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாப் ரேட்ஸில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு 12% இருக்கும் பொழுது 18% அதிகரிக்கப்பட்டால் அது மக்களிடம் சில அதிருப்திகளை கிரியேட் பண்ணும். அப்போ கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் என்ன பண்ணுது, எவ்வளோ ரேட் வந்து எந்த பர்சன்டேஜுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு எவ்வாறெல்லாம் இந்த வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் சிஸ்டம், அந்த ஸ்லாப் ரேட்ஸ் எல்லாமே யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலால் தான். சரிங்களா? இந்த 5 விதமான ரேட்ஸ் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதை தாண்டி எந்த விதமான டாக்ஸுமே கிடையாது. எந்த பொருளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாலும் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரேட்ஸை தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டிங்க. ஸோ ஜிஎஸ்டிங்கிறது எதை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மிக முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிங்கிறது டியூவல் மாடல் ஆஃப் த ஜிஎஸ்டி நம்ம கனடாவில் இருந்து தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னொன்று ஐஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஐஜிஎஸ்டி ஆக்சுவலாக சிஜிஎஸ்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் மாநில அளவில் போடப்பட்டிருந்த மறைமுக வரிகள், இதெல்லாம் மத்திய அரசால் போடப்பட்டிருந்த வரிமுறைகள். இது எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் தான் இப்போ என்ன பண்ணப்பட்டுருச்சு, இந்த ஒரே வரியான ஜிஎஸ்டிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், ஸ்டேட்டில் வேட்டு, அது இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, அது இல்லாமல் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், அடுத்தது இல்லாமல் ஆக்டரி அண்ட் என்ட்ரி டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், இங்கே சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், கவுண்டர் வேலிங் டேக்ஸ், ஸ்பெஷல் அடிஷனல் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விதமான பெயர்களால் இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது அழைக்கப்பட்டதுங்க. சரிங்களா? இது எல்லாத்துலேயும் விட நமக்கு ஜிஎஸ்டிங்கிறது ரொம்ப மதிப்பு மிகுந்ததாகவும் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயமா ஏன் கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல மறைமுக வரிகளால் மக்களினுடைய பணம் வீணடிக்கப்பட்டதுங்கிறது தான் உண்மை. அப்போ ஜிஎஸ்டினால நமக்கு வந்து நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதில் சில தீமைகளும் இருக்கும் இல்லைங்களா? ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பிஓஎஸ்னு ஒரு விஷயம் சொன்னேன். அப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ங்கிறது ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரா மெட்டீரியல்ஸுக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாத்திரம் இல்லைங்களா? ஆக்சுவலாக ரா மெட்டீரியல்ஸாக நீங்கள் வாங்கும் பொழுதும் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்குவீங்க. அது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறும் பொழுதும் இந்த கன்சியூமர்கிட்ட அந்த ஜிஎஸ்டி வரும். அப்போ சில சமயங்களில் இது டபுள் ஜிஎஸ்டிங்கிற மாதிரி நமக்கு ரெப்ரசன்டேஷன் காட்டும். பட் எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்க விளைவு கேஸ்கேடிங் எஃபெக்ட் பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் ஜிஎஸ்டியினுடைய அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு புரியும். ஸோ பொதுவாகவே இந்த 3 வகையிலான ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, சிஜிஎஸ்டி இது மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறதுங்க. அதாவது மாநிலத்திற்குள்ளேயே, இன்ட்ராஸ்டேட் அப்படின்னா மாநிலத்திற்குள்ளேயே. இப்போ எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டிலேயே ஒரு பொருள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டிலேயே பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொடக்ஷனும் இங்கே தான், கன்சம்ஷனும் இங்கே தான். சரிங்களா? அப்போ அந்த டைமில் மத்திய அரசுக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையினை நம்ம கொடுக்குறோம். அது 0% இருக்கலாம், 5% இருக்கலாம், 12% இருக்கலாம், 18% இருக்கலாம், 28% இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லாப் ரேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோம், நம் நாட்டிலேயே ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதை நம் நாட்டுக்குள்ளேயே நம்ம பயன்படுத்துகிறோம். அது யூனியன் பிரதேசமாக இருக்கலாம் அல்லது மாநிலங்களாக இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்டேஜுக்கு பேர் தான் சிஜிஎஸ்டி, மாநிலத்திற்குள்ளேயே நடைபெறும் விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறதுங்க. சரிங்களா? இதற்கு அப்படியே இன்னொரு கான்செப்டாக வரது தான் எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டால் கலெக்ட் பண்ணப்படுதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு பில் வாங்கினீங்கனாலுமே, இப்போ எக்ஸாம்பிள் 5% போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா 5% அப்படின்னா இங்கே ஒரு 5 ரூபீஸ் போடுவாங்க, இங்கே ஒரு 5 ரூபீஸ் போடுவாங்க. டோட்டல் வேல்யூ 100 ப்ளஸ் டேக்ஸ் போடும்பொழுது 110 ரூபாய் அப்படிங்கிறது ஃபைனல் வேல்யூவாக வரும்.
அப்போ இது சிஜிஎஸ்டி, இது எஸ்ஜிஎஸ்டி 5%. சரிங்களா? அப்போ இப்படி தான் என்ன பண்ணப்படுது, நம் இன்ட்ராஸ்டேட் சேலில் நம் மாநிலங்களிலேயே உற்பத்தி செய்து அல்லது நம் யூனியன் பிரதேசங்களிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் நம் மாநிலத்திலேயே நுகரப்பட்டால் அதன் மூலியமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன பண்ணப்படுது, வரி அப்படிங்கிறது பகிர்வு செய்யப்படுதுங்க. இதுவே ஐஜிஎஸ்டிக்கு போறீங்க அப்படின்னா இங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இன்ட்ரஸ்டேட் சேல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ இங்கு வசூலிக்கப்படக்கூடிய வரி ஆக்சுவலா ஒரு பொருள் பாருங்க, மகாராஷ்டிரா டு தமிழ்நாடு. அப்போ மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருள் வந்து விற்பனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜிஎஸ்டியோட கான்செப்ட் என்ன, பாயிண்ட் ஆஃப் சேல். அப்போ இந்த பொருள் எங்கே உருவாக்கப்பட்டிருக்குது, மகாராஷ்டிராவில் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ மகாராஷ்டிராவில் உருவாக்கப்பட்ட போது அதற்கு ஏதாவது டாக்ஸை நம்ம வசூல் பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஜிஎஸ்டியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது டாக்ஸ் எங்கு தான் வசூலிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் எங்கு நுகரப்படுகிறதோ அங்குதான் என்ன பண்ணப்படுகிறது, டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வசூலிக்கப்படுது. சரிங்களா? அப்போ இது மாநிலங்களுக்கு இடையே பாருங்க, மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. அப்போ மத்திய அரசு வசூலிக்குது அப்படின்னா இப்போ மாநில அரசுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணதுக்காக எந்த ஒரு அவுட்புட்டுமே இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் மகாராஷ்டிராவில் உற்பத்தி செய்யப்பட்டு அது தமிழ்நாட்டில் நுகரப்படும் பொழுது தமிழ்நாட்டில் வரி என்ன பண்ணப்படும், வசூலிக்கப்படும். இது சிஜிஎஸ்டிக்கும் போகும், எஸ்ஜிஎஸ்டிக்கும் போகும். இப்போ சிஜிஎஸ்டி நமக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும் சென்ட்ரலுக்கு அப்படின்ட்டு. பட் இந்த எஸ்ஜிஎஸ்டி எங்கே போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் போயிருக்கும். ஏன்னா பொருள் அங்கே தானே நுகரப்பட்டிருக்குது. அப்போ மகாராஷ்டிராவுக்கு பொருளை உற்பத்தி பண்ணதுக்காக எந்த பிரயோஜனமுமே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா சிஜிஎஸ்டியால் வசூலிக்கப்பட்ட பொருள் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை மகாராஷ்டிராவுக்கு யார் கொடுத்துருவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஐஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மாநில அரசுகளுக்கு இடையான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இன்டகிரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒருங்கிணைந்த அப்படின்ட்டு. சரிங்களா? அப்ப நம் மாநிலத்துக்குள்ளேயே உருவாக்கப்படக்கூடிய பொருள்னால் பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே உருவாக்கப்படுகிறது, இங்கேவே நுகரப்படுகிறது, வரி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. வேறு மாநிலங்களில் உற்பத்தி செய்த பொருட்கள் பிற மாநிலங்களிலோ அல்லது யூனியன் பிரதேசங்களிலோ பயன்படும் பொழுதோ அல்லது நுகரப்படும் பொழுதோ அதன் மீதான வரி மத்திய அரசால் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. அதன் மூலியமாக என்ன பண்ணப்படும், அந்த குறிப்பிட்ட மாநில அரசுக்கு, உற்பத்தி செய்த மாநில அரசுக்கு என்ன பண்ணப்படும், அந்த பணம் அப்படிங்கிறது மத்திய அரசால் கொடுக்கப்படுங்க. இதுதாங்க ஐஜிஎஸ்டி. சரிங்களா? ஸோ இந்த ரெஜிமெண்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். சேல்ஸ் வித் இன் த ஸ்டேட்டுங்க. இதுதான் நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றோம். இது முன் காலகட்டங்களில் என்ன பெயரால் அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்ட்டு, பிளஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆர் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் பயன்படுத்தப்படும் பொழுது ரெவென்யூ வில் பி ஷேர்ட் ஈக்குவலி பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்ங்க. அப்போ நம்ம நார்மலாக முன்னாடி இருந்த இன்டைரக்ட் டாக்ஸ் ஃபார்மெட்டில் பார்க்கும் பொழுது வேட்னு ஒரு டாக்ஸை வசூலிச்சிட்டாங்க, சென்ட்ரல் எக்ஸைஸ் அல்லது சர்வீஸ் டாக்ஸ்னு ஒரு விஷயத்தை வசூலிச்சிட்டாங்க. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் பெறப்பட்ட அந்த வரி அப்படிங்கிறது இரண்டு அரசாலும் என்ன பண்ணப்பட்டது, சமமாக பகிரப்பட்டதுங்க. இதுவே அனதர் ஸ்டேட், இதுதானே நம்ம இன்டகிரேட்டட்னு இப்போ பேர் வச்சிருக்கிறோம். இது முன்னாடி என்னவாக இருந்திருக்குது பாருங்க, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் பிளஸ் எக்ஸைஸ் ஆர் சர்வீஸ் டாக்ஸுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there will be only one type of tax. சென்ட்ரல் மட்டும்தான் என்ன பண்ணிக்குது, டாக்ஸை வசூலிச்சுக்குது. அப்புறமா என்ன பண்ணுது, the central will then share the IGST revenue based on the destination of goods. அப்போ வரியை வசூலித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு தான். அப்போ அந்த மத்திய அரசு என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிற்காலகட்டங்களில் என்ன பண்ணும், அந்த வசூலித்த வரியை வைத்து அந்த மாநில அரசுக்கு என்ன பண்ணும், வருவாயை ஒதுக்கி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஒரு டெஃபினேஷனாக பார்க்கப்படுது. மாநிலங்களுக்கு இடையான விற்பனையில் ஒரே ஒருவன் மட்டும் விதிக்கப்பட்டு மத்திய அரசு அந்த வருவாயை இட அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளும். அப்போ சிஜிஎஸ்டிங்கிற ஒரு கான்செப்டும் ஐஜிஎஸ்டிங்கிற கான்செப்டும் நமக்கு கிளியராக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்தில் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் அது மாநில அரசு மத்திய அரசு சமமாக பங்கேற்றுக் கொள்கிறது. இதுவே ஐஜிஎஸ்டி அப்படின்னு வரப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணிக்குது, டாக்ஸை ஃபுல்லாகவே வசூலிச்சுக்குது. பட் அது மாநிலத்துக்கு என்ன பண்ணப்படுது, பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இப்போ கூட ரீசெண்டாக 6000 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மத்திய அரசுனால தமிழ்நாட்டிற்கு. ஸோ இப்படி தான் ஐஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயம் பேலன்ஸ்டாக போகுதுங்க. சரிங்களா? இதில் நாம் முன்னாடி பயன்படுத்தின சேல் டாக்ஸ், விற்பனை வரி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் ஜிஎஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். சேல்ஸ் டாக்ஸ் அதாவது விற்பனை வரின்னு நம்ம சொல்லக்கூடியது பலமுனை வரியாக இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அடுக்கு விளைவு, ஆக்சுவலாக
ஜிஎஸ்டி பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் ஜிஎஸ்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு பாருங்க. சேல்ஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது பலமுனை வரியாகவும் அடுக்கு விளைவுடன் உள்ளதாக கருதப்படுகிறது. இதுவே நீங்க வேட் மதிப்பு கூட்டப்பட்ட வரி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட பலமுனை வரியாக கருதப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல என்ன இல்லை, அடுக்கு விளைவு அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? ஆனா ஜிஎஸ்டி பாருங்க, ஒரு முனை வரி, ஒன் பாயிண்ட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க அடுக்கு விளைவு அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. அப்ப இந்த அடுக்கு விளைவுனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளினுடைய விலை 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு 10% நம்ம டாக்ஸ் போடுறோம் அப்படின்னா 110 ரூபாயா மாற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பொருள் ஒரு பர்சன் கிட்ட சேல்ஸுக்கு போகுது, ஒரு கடைக்கு சேல்ஸுக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த 110 ரூபாங்கிற கணக்கு வச்சுதான் அந்த கடைக்காரர்கிட்ட என்ன பண்ணுவாரு, ஹோல்சேல் ப்ராடக்டர், அவரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவார். அப்ப 100 ரூபாய்க்கு 10%ன்னு போட்டப்ப 10 ரூபாய் வரி வந்துச்சு. இந்த 10 ரூபாய்க்கும் சேர்த்து இப்ப என்ன பண்ணப்படும், டாக்ஸ் போடப்படும். அப்ப 11 ரூபாய் வரும். ஏன்னா 100 ரூபாய்க்கு ஒரு 10% 10, இந்த 10 ரூபாய்க்கு ஒரு 10% 1 அப்படின்னு போடும் பொழுது கூடுதலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரூபாய் சேர்ந்து 121 ரூபாயாக போடப்படுங்க. ஆனா இதுவே நமக்கு ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் ஆக்சுவலாக அடுக்கு விளைவு, அதாவது டாக்ஸ் ஆன் டாக்ஸ், வரிக்கு வரி. ஏன்னா 100 ரூபாங்கிறது நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட்டு, இந்த 10% மூலியமாக போடப்பட்ட இந்த 10 ரூபாங்கிறது டாக்ஸு. ஆனால் அது நுகர்வோர்கிட்ட போகும்பொழுது என்ன பண்ணப்படுது, 100 ரூபாயினுடைய பொருளின் விலை ப்ளஸ் அந்த 10 ரூபாய்க்கும் டாக்ஸ் போட்டு 11 ரூபாய் கூடுதலாக என்ன பண்ணப்படுது, டாக்ஸுக்கு டாக்ஸ் போடுறது தான் நாம் அடுக்கு விளைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஃபைனல் கன்சம்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணத்தினால இது ஒரே முனை வரியாக கருதப்பட்டு அடுக்கு விளைவுகள் இல்லாததாக நமக்கு நடைமுறையில் இருக்குது. அப்ப இதுவே நார்மலா நீங்க போட்டீங்க அப்படின்னா அதே 10%, 5% நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இப்போ ஒரு பொருளினுடைய 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இதுல 5% ஸ்டேட்டுக்கு, 5% சென்ட்ரலுக்கு அப்படின்னா இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 கணக்கு வச்சிங்கன்னா 10 ரூபாய் வரும். அப்ப ஒரு பொருளினுடைய விலை 110 ரூபாயோடவே நின்றும், சரிங்களா? ஆனா முன்னாடி நடந்ததுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நம்ம எவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு இருந்திருக்கிறோம், 121 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்திருக்கிறோம். இந்த அடுக்கு விளைவு அப்படிங்கிறது தான் டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டியில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால தான் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி மெயினாக இந்த அடுக்கு விளைவை ரிமூவ் பண்ணுற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டு இருக்கிறதுனால தான் நம் பொருட்களுக்கு கரெக்டான ஒரு மதிப்பை கொடுத்து அந்த பொருட்களுக்கான விலை அப்படிங்கிறதுல அதிகமான பணம் கொடுத்து நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜிஎஸ்டி நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடுக்கு விளைவை நாம் செயல்படுத்துறது காரணமாக, அதாவது இந்த அடுக்கு விளைவை ரிமூவ் பண்ணதுனால நமக்கு டைரக்டாக என்ன ஆகுது, நமக்கு பொருட்களுக்கான செலவு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது. அப்போ ஒரு பொருள் நமக்கு அதிக விலைக்கு விற்கப்படாமல் அது கரெக்டான அளவில் அரசுக்கும் வருவாயாக உருவாக்கப்பட்டு அது மக்களுக்கும் குறைந்த பணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நமக்கு இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்ஸ் நடைமுறைப்படுத்தியதிலிருந்து தான் நம் பொருளினுடைய விலை என்ன இருக்குது, அதிகமாக குறைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி ஏன் ரொம்ப அட்வான்டேஜ் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெக்னாலஜிக்கலி டிரைவன். முன்னாடி இருந்த பேப்பர் ரிலேட்டடான ஒர்க்ஸ் மாதிரி இல்லாமல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணியும் அதை ஃபைல் பண்ணுறதுலேருந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுலேருந்து பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ஃபைலிங்கும் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் பண்ணுறதும் நம்ம பண்ணிக்கலாம். அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி போர்ட்டலில் நம்ம ஈஸியாக பண்ணிக்கிறதுனால தான் நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, சரிங்களா? முன்னாடிலாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணும், டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுங்க, எல்லாரும் இன்டைரக்ட் டேக்ஸை கரெக்டாக கொண்டு வந்து காட்டுங்க, நிறைய விஷயங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருப்பாங்க. பட் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஆன்லைன்லேயே கொண்டு வரப்பட்டதுனால ஜிஎஸ்டி வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், we can easily speed up the processes அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 15 இலக்கங்களை கொண்டிருக்கும். ஜிஎஸ்டி எண் அப்படிங்கிறது 15 இலக்கங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிமூவிங் த கேஸ்கேடிங் டாக்ஸ் எஃபெக்ட். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான் அடுக்கு வரி விளைவுகளை ஜிஎஸ்டிங்கிறது நீக்கிருச்சு அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல்
மற்ற வரிகள் சேல்ஸ் டாக்ஸ் ஆகட்டும், வேட் ஆகட்டும் பல முனை வரியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கோம். ஆனால் நம்ம ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹையர் த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பதிவு என்ன பண்ண முடியுது, ஈஸியாக நம்மளால் மேற்கொள்ள முடியுது. அப்போ சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்களும் இதில் உள்ளது. காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். அப்போ லார்ஜ் பிஸ்னஸ்க்கு மட்டும் போகாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் இது கொண்டு போக முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி நாம் இணைய வழியில் போகும் பொழுது நாம் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணப்பட்டிருக்கிறதுனால இது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இ-காமர்ஸ்க்கும் இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக்ஸினுடைய எஃபிஷியன்சியும் நமக்கு என்ன இருக்குது, அதிகரித்திருக்குது. அன்ஆர்கனைஸ்டு செக்டாரினுடைய ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதும் வந்திருக்குது. அப்போ ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லிங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டார்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரன் ஆகிறது organized sector because it has the several controlling power. But unorganized sector னு போறீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ் மற்றும் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸோ அல்லது ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸோ இல்லாமலே அவங்க நடைபெற்று இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு ஒரு முழுவதுமாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குதுங்க. சரியா? ஸோ இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட் ஆஃப் சேல். அதாவது பொருட்கள் உருவாக்கப்பட்ட பொழுதோ அல்லது எந்த இடத்துல நமக்கு அது உருவாக்கப்பட்டு அல்லது டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டது அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காம பொருட்கள் நுகரப்படும் பொழுது மட்டும்தான் என்ன பண்ணப்படுகிறது, வரி அப்படிங்கிறது வசூலிக்கப்படுகிறதுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்டாக பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ஜிஎஸ்டி கவுன்சில்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எதை பேஸ் பண்ணி நமக்கு உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 279A பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறத பிரசிடென்ட்டினுடைய பார்வையில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்குதல் மற்றும் அதற்கான நிர்வகித்தல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஆர்டிகல் 279A பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷனாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாம் தான் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ.